ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆன்ட்டி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ கேட்குறீங்க. எங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுல வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து எங்களால் இதை எப்படி பேச முடியும்னு எங்களுக்கு தெரியலை. பட் ஸ்டில் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அது என்னாச்சு, நீங்களும் அக்கறையில் தான் கேட்குறீங்க. ஸோ அது எங்களுக்கு புரியுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் என்ன நடந்துச்சு. ஃபர்ஸ்டே பிளான் பண்ணது என்னன்னா, நம்ம இது நார்மலாக பேசலாம் வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சிருந்தோம். பட் எந்த அளவுக்குன்னா, எங்கே நாங்கள் போனாலும் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதனால நாங்கள் நார்மலாக எந்த வீடியோவுமே போட வேண்டாம் அப்படின்ற மாதிரியே நாங்கள் ரொம்ப போடுறதும் இல்லை. ஸோ கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், டிஎம்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இருப்போன்றதுலாம் கிடையாது. எங்களுக்கு டீம் இருக்கு. நம்ம என்னதான் வந்து ஒரு கிரீவ்ல இருந்தாலும் நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நாங்க ரொம்ப நாள் முன்னாடி மே மந்த் எடுத்த வீடியோஸ் தான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே எல்லாரும் கேட்டதுனால நாங்களும் இது என்னடா நம்ம உட்கார்ந்து என்னடா பேசுறது நம்ம அப்படின்னு தான் நாங்க யோசிச்சோம். அப்புறம் சரி இத்தனை பேர் கேக்குறீங்கன்றதுனால பேசிக்கா மட்டும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்றது தான் நாங்க அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஆன்ட்டிக்கு வந்து பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவே பார்த்தீங்கன்னா லிவர்ல வந்து ஒரு ப்ராப்ளம். எக்ஸாக்டா அதோட நேம், அந்த மெடிக்கல் நேம் எனக்கு தெரியல. அதுல வந்து ஹோல் மாதிரி ஏதோ ஒன்று ஆயிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பேண்டிட் பண்ணுவாங்க, அந்த பேண்டிடோ சம்திங் அந்த ப்ரொசீஜர் பேரு. 1 இயர் முன்னாடியுமே வந்து அவங்க சொல்லிட்டாங்க, லைக் என்னன்னா இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான், அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து சாப்பிட என்ன பிடிக்கும், அவங்களுக்கு வந்து சுகர் உண்டு, பிபி உண்டு. பட் சுகர் இருக்கு, பிபி இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணாதீங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே வாங்கி கொடுங்க, ஸ்வீட் பிடிக்கும்னா ஸ்வீட் வாங்கி கொடுங்கன்ற லெவலுக்கு அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஒரு 1 இயர் முன்னாடியே. அகைன் வந்து அந்த அந்த பேண்டிட் க்ளூன்னு நான் சொல்றேன். ஸோ அந்த க்ளூ பேஸ்டிங் அந்த இது வந்து பண்ணியிருந்தாங்க லிவர்ல. அப்புறம் அது அப்படியே போச்சு. அவங்க வந்து ஒரு 6 months மேக்ஸ் டு மேக்ஸ் 6 months வந்து இருந்தாலே பெரிய விஷயம் சொல்லும் போதே நாங்க வந்து வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருமே பிரேக் ஆயிட்டாங்க. பட் ஆனால் சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுமே பண்ண முடியாது, ஏன்னா ஏஜ் ஒரு ஃபேக்டர். ஸோ அந்த விஷயமும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் அதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இதில் வந்து ரெக்கவரியே கிடையாது. என்ன சொல்ல, ஒரு க்ளூ போட்டு இப்போ நம்ம இந்த இது இப்படி ஒட்டியிருக்கோம் அப்படின்னா இது எத்தனை நாள் இந்த க்ளூவில் இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களோட லிவர் இருந்துச்சு. நடுவில் வந்து பிபி வந்து ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, அதுக்கான ப்ரொசீஜர் அதெல்லாம் போயிட்டு இருந்தது. இன்னொன்று வந்து ஆன்ட்டி வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாகவே இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம எனர்ஜெட்டிக்கா, செம்ம ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா ஜாலியா சத்தம் போட்டு பேசி வாக்கிங்லாம் போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் அதே மறுநாள் பார்த்தா அப்படியே வந்து சோர்ந்து அப்படியே படுத்துடுவாங்க. கடைசியில் என்னோட பர்த்டே கூட அவங்க வந்து ஃபுல்லா இருந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஆக்சுவலி நாங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது வந்து ஒரு சடன் பிரேக் தான் எங்களுக்கு. நாங்கள் வந்து வால்பாறைக்கு போகும்போது அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க அவங்க. அங்கே போனதுக்கு அப்புறமும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. சடனாக அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, பிபி லோ ஆயிடுச்சு. அகைன் லோ ஆன உடனே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அப்புறம் குளுக்கோஸ் ஏற்றுனாங்க. அதெல்லாம் கூட யாருமே பர்த்டே வீடியோல பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்கள் அதான் அந்த விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஆன்ட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் இருந்து அதை பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்லேயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி தான் இருந்தோம். அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தாங்க, நான் வந்திருக்கவே வேண்டாம் அவங்க பர்த்டே, அதுவும் வந்து நான் உங்க எல்லாரும். அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, ஐயோ எனக்கு உடம்பு முடியலைன்னு ஃபீல் பண்ணல. அவங்க வந்து என்னன்னா, நான் உங்களோட ஹாப்பினஸ் வந்து கெடுக்கிறேன்ன்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. நாங்கள் சொன்னோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, பர்த்டே எப்போ வேணாலும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாலியாக இருக்கணும். எங்களுக்கு வந்து மெயினாக என்னன்னா, எப்போவுமே நாங்கள் யோசிக்கிற விஷயம் வந்து எங்களோட பேரண்ட்ஸ், எங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்கள் நினைப்போம். அதுக்கு அடுத்து தான் எங்களோட பிரைமரி ஹாப்பினஸ்ஸே. மெயினாக வால்பாறைக்கு போனதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பா அம்மா அண்ட் ஆன்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா எங்களுக்கு பெருசாக வந்து சீனிக்கான விஷயங்கள்லாம் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்தளவுக்கு
விருப்பம் கிடையாது. பட் சரி இவங்க எல்லாம் போனாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்களேன்றதுக்காக தான் நாங்க போனோம். ஈவன் நாங்க 2 கார் புக் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு கார்ல வந்து எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சோம். நாங்க சும்மா 1-2 போயிட்டு வந்த விஷயங்கள் தான் நீங்க வீடியோலயுமே பார்த்திருப்பீங்க. அவங்க தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்க, நாங்க தனியா வந்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணது எல்லாமே அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்துச்சு. அன்னைக்கு நைட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அகைன் வந்து குளிர் ஜுரம் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரே என்ன சொல்ல அவங்களுக்கு வந்து என்னென்னமோ ஆக்சுவலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு ஹாலுசினேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்க என்னென்ன சொன்னாங்கன்றத சொல்ல முடியாது. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்வேதா நீங்க தான் பாத்துக்கணும், ஸ்வேதா வந்து உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன் அப்படி இப்படின்னு சம்பந்தமே இல்லாம இத்தனைக்கும் நாங்க ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டு இருந்தோம். அப்பதான் அவங்க சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசணும்னே சரி ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு யோசனை வருது போல. அவங்கள வந்து சிரிக்கிறோம், ஐயே சும்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் ஒரு பாயிண்ட்ல வந்து சிரிச்சு நார்மல் ஆயிட்டாங்க. மறுநாள் காலையில மறுபடியும் வந்து பிபி டிராப் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு அவங்களை அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜாலி ஆயிட்டாங்க. மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு எங்க போறீங்க, என்ன பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. நேத்து நைட்டு நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா நான் இப்ப பேசினேன், சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி ஓகே ஏதோ மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆனா ராம் வந்து ரொம்ப ஹோப்ல இருந்தாங்க, ஒன்னும் ஆகாதுன்னு. எனக்கு ஆனா தெரியல, எனக்கு என்னமோ தோணிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல நானே இவ்வளவு தான் பார்த்தோம். பார்த்துட்டு இவ்வளவு என்கிட்ட கேக்குறா, ஞாபகம் இருக்கா உனக்கு கேக்குறா, அக்கா என்ன ஒரு மாதிரி இருக்குக்கா, அவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றா. அப்ப நானும் ஆமாண்டி எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது, நார்மலா இல்ல அப்படின்னு நான் ராம்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணுல நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் சரி ஆமா இருக்காது, அடிக்கடி தானே உடம்பு சரியில்லாம தானே போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹோப்ல இருந்தோம். நாங்க ஹோப்ல இருந்தோம், நம்ம பெங்களூர்ல இருந்தோம். இந்த இடத்த சொல்லிடுறேன். பர்த்டே நைட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா செம்ம ஜாலியா செம்ம ஹாப்பியா எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க இவளுக்கு. அந்த வீடியோல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எப்பவுமே அவங்க இதை பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த வாட்டி வந்து என்னன்னா இவளுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ பர்த்டேக்கு அது எல்லாத்தையுமே எனக்குமே பண்ணாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல, லைக் என்னோட பர்த்டேக்கு அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இவளை கொஞ்சறாங்க, அடுத்து என்ன கொஞ்சறாங்க, இவளை வந்து பிளஸ் பண்றாங்க, என்ன பிளஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு நம்ம பார்த்தோம்ல, ஸ்வேதா பர்த்டேக்கே உனக்கு விஷ் பண்ணிருந்தாங்க. ஆமா, ஸ்வேதா பர்த்டே வந்து போன டிசம்பர்ல முடிஞ்சது. அப்பவே வந்து எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே ராமு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அவளோட பர்த்டே அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து நாங்களே ராமோட பர்த்டே அன்னைக்கு தான் பார்த்தோம். அதுல பார்த்தா அதுல வந்து ராமுக்கு வந்து விஷ் பண்றாங்க, ஹாப்பி பர்த்டே ராமு அப்படி சொல்றாங்க. இவ முறைக்கிறா, பர்த்டே எனக்கு நீங்க வந்து அண்ணாக்கு விஷ் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அடுத்தது ராமோட பர்த்டே இதுதான். இதுக்கே வந்து ஆன்டி இல்ல. ராம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஏதாவது சாப்பாடு செய்யறதா இருக்கட்டும், வடை வந்து எனக்கு உளுந்த வடை பிடிக்கும், ராமுக்கு மசால் வடை பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராமுக்கு மசால் வடை தான் செய்வாங்க. நான் அந்த மசால் வடை பார்த்தாலே ஆண்டியை பார்ப்பேன், எனக்கு எங்க உளுந்த வடை அப்படின்னா உனக்கு அப்புறம் செஞ்சு தரேன், நீ தான் பாயசம் குடிப்பெல்லாம் குடி, மாமன் புள்ள வந்து மசால் வடை மட்டும் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த வடை செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும். ஏதாவது ஸ்வீட் செஞ்சுட்டாங்கன்னா ராமுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு ஏதாவது ஒரு காரம் எப்படியாவது செஞ்சிருவாங்க. என்கிட்ட எப்ப சொல்லிட்டே இருப்பாங்க, நான் வந்து வாடா போடான்னு கூப்பிட்டாலும் சரி, சும்மா புள்ள ஏதாவது சொல்லிட்டே இரு, ஏதாவது பண்ணிட்டே இருந்துட்டு என்ன ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் ராம. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு இருக்க முடியலன்னு முன்னாடியே அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்காங்க, நமக்கு தான் தெரியல. சரி உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு நாங்க பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சி வந்துட்டு அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்ல இங்க அட்மிட் பண்ணிக்கலாம், இங்க அட்மிட் பண்ணீங்கன்னா ஒரு 3 days வந்து ட்ரீட்மெண்ட் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு வந்து இங்க சென்னையிலேயே டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க டாக்டர் இங்க தான் இருக்கிறாங்க. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா இல்ல நாங்க வந்து கூப்பிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு உடனே அந்த இடத்துல இருந்து தான் ஆக்சுவலா இவங்க வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. லைக் என்னன்னா பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க மோஷன் போறது அவங்களுக்கே தெரியல. அந்த ஸ்டேஜுக்கு போன உடனே ஓகே நம்ம வந்து சென்னை கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அதாவது ஆம்புலன்ஸ்லேயே கூப்பிட்டு போயிடலாம். ஏன்னா பஸ்ஸோ ட்ரெயினோ இல்ல காரோ எதுவுமே வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, அவங்களை உட்கார வச்சு கூப்பிட்டு போறதோ. அவங்க வந்து மோஷன் போறாங்க அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு அந்த டைம்ல நான் அவங்களை பாத்துக்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. கோயம்புத்தூர் வந்துட்டு தான் ஆம்புலன்ஸ் புக் பண்ணோம். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல அவங்க
அவ்வளோ கொலாப்ஸ்டாக இருந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து அக்கா வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அக்கா வீட்டில் இருந்து ஆம்புலன்ஸில் ஏறுறதுக்கு அவங்களே நடந்து வந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட அவ்வளவு நேரம் கதை பேசிட்டு இருந்தாங்க, அவ்வளோ நார்மலாக பேசிட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம் நம்ம, இந்த மாம்பழம் கதை, அப்புறம் நம்ம அங்க போய் அங்க பண்ணது, வால்பாறையில போய் என்ஜாய் பண்ணது, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஜாலியா ரொம்ப மறுபடியும் கேஷுவல் ஆயிட்டாங்க. ஓகே நாங்க நினைச்சிட்டோம் ஓகே சூப்பர் ரெக்கவர் ஆயிட்டாங்க. 3 பேரும் நான் இவன் ஆன்ட்டி சிரிக்கிறோம், சும்மா சிரிச்சுட்டு இருக்கோம். நாங்க தான் சொல்றோம், அவங்களும் சிரிக்கிறாங்க. அவங்க அப்புறம் நாங்க சிரிக்கும் போது எப்பவுமே திட்டுவாங்க. நாங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாம சிரிப்போமா, அதுக்கு எப்பவுமே திட்டுவாங்க, சும்மா சிரிச்சுனே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஜோக்குக்கு சிரிப்பாங்க. அது வேற விஷயம். அந்த மாதிரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 பேரும் சிரின்னு சிரிக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டு வராங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மேபி அந்த ட்ரிப்ஸ் போட்டது அந்த மெடிகேஷன்லாம் ஒர்க் ஆகுது போலன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பணும். அவங்க வந்து ஸ்டேபிளா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆம்புலன்ஸ்லயே அனுப்பிச்சு வச்சிடுவோம். ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஏதாவது எமர்ஜென்சினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல வந்து சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சோம். சீரியஸா நான் லிட்ரலி நான் சொல்றேன், நான் என் கையை தான் பிடிச்சிக்கிட்டாங்க. என் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்தாங்க. நடந்து வந்துட்டு குழந்தை மாதிரி அவங்களே ஆன்ட்டி இதுல ஏறி உட்காரணும் அப்படின்னு அவங்களே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஆன்ட்டி படுத்துக்கோங்க, அவங்களே படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆன்ட்டி நல்ல ஃபுல்லா ரெக்கவர் ஆகி வாங்க, நம்ம வந்து அடுத்து பெங்களூர் போறோம் அப்படின்னு. கண்டிப்பா போறோம். அதுக்கு முந்தின நாள் நைட்டு இவங்க கிட்ட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அம்மா ஊருக்கு போனோடனே வந்து பெங்களூருக்கு போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து சரி ஓகே உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க போங்க, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி சென்னைக்கு நேரா வந்து சென்னையில ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணாங்க. சென்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அவங்களே தான் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்தும் போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு செமையாயிட்டாங்க. ஓகே சூப்பர். அப்போ எல்லாமே ஆல் குட் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பெங்களூருக்கு கிளம்பி போனோம். இவளுக்கு காலேஜ் இருக்கு அப்படின்றதுனால பெங்களூர் போயிட்டோம். அகைன் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன், சரி அப்போ நாங்கள் வேணா கிளம்பி வரட்டுமா அப்படின்னு. இல்ல ஒரு ஆன் அண்ட் ஆஃபாவே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரெக்கவர் ஆனோடனே நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. வந்து நெக்ஸ்ட் டே கிளம்புறதா இருந்தது. அங்க இருந்து அங்க வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் போயே ஆகணும்ன்றதுனால அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். காலேஜ் ஈவெண்ட். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு அதான் அம்மாட்ட கேட்டோம். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சனை இல்லை இப்போதைக்கு, ஓகே தான், ஸ்டேபிளா தான் இருக்காங்க, ஈவெண்ட் முடிச்சுட்டே வாங்க அப்படின்னாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்றேன். அன்னைக்கு தான் வந்து அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, வென்டிலேட்டர்ல வைக்க சொல்லிட்டாங்க டாக்டர். இதுக்கப்புறம் வந்து டவுட் தான், கஷ்டம் தான், ஆனா திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு வந்து இங்கேயே கஷ்டம் தான், வென்டிலேட்டருக்குள்ள போயிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி வருவாங்கன்ற ஒரு டவுட் வந்துருச்சு. ஆனா எனக்கு வந்து சீரியஸாவே நான் வந்து அவ்வளவு நம்பினேன், ஆன்ட்டி வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க, திரும்ப வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னு தெரியல, எனக்கு அந்த ஒரு ஃபீல் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்தது. நானும் சொல்லிட்டே இருந்தேன், இல்லை கொஞ்சம் ஒன்றும் ஆகாது, அவங்க பாரு நார்மல் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கேயுமே பாருங்க எம்ஐசியூல இருந்தாங்க, அப்புறம் ஐசியூக்கு மாறினாங்க, அப்புறம் ஜெனரலுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஜெனரல் வந்ததுக்கு அப்புறம் நார்மலா பேசிட்டு இருந்திருக்காங்க ஸ்வேதாவோட சித்தப்பா கிட்ட. ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த மெடிகேஷனா இல்ல என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான இது இல்ல. அவங்க வந்து குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க சித்தப்பாவை. குட்டி நீ எப்படா இங்க வந்த, நம்ம ட்ரெயின்ல எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களாம். அவருக்கும் ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அகைன் ரொம்ப முடியாம மறுபடியும் பிபி டிராப் ஆன உடனே அவங்க வந்து வென்டிலேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வென்டிலேஷனுக்குள்ள போனாங்க. வென்டிலேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த டியூப்லாம் போடுவாங்க, அந்த மூக்குலலாம் டியூப் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியா அவங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராமு கீர்த்தனா பாப்பா பாப்பா ராமு ராமு ராமு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து வென்டிலேஷனுக்குள்ள போனவங்க தான். அதுக்கப்புறம் வந்து அவங்களால ரெக்கவர் ஆகி வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டாக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, வென்டிலேஷன் சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் ரிலேஷன் எல்லாரையும் கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு ஈவினிங் தான் ஈவெண்ட் இருந்துச்சு, ஆனால் அட்டன் பண்ணல. இப்போ நானும் அப்படின்னதும் இதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணனால வர முடியாது, சாரி லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்றதுக்குன்னு சொல்லி அப்புறம் அங்கேருந்து கிளம்புறோம். அங்கேருந்து வர ஒரு பெங்களூர் டு சென்னை ஒரு 6 to 7 hours நம்பவே முடியல. நான் வீட்டுக்கு போனோடனே ஆன்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வந்து கூலிங் வாட்டர் தான் கொடுப்பாங்க. யார் திட்டினாலும் என்ன பண்ணாலும் சரி எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. போனோடனே அவங்க இருப்பாங்க, வாப்பா வாராமு வா பாப்பா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்க அவ்வளோ என்ன யோசிச்சோம், சும்மா இதெல்லாம் ஒரு கனவா இருக்கக்கூடாதா, இதெல்லாம் ஒரு பிராங்கா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சோம். இட்ஸ் நேச்சர், நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அட் எனி பாயிண்ட். கலர் வருதே. இவளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரியும்
ஸ்வேதாக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இல்ல இதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு. ஆனா அவங்ககிட்ட நான் 100% சொல்லல. ஏன்னா இங்க வந்து அவ்வளவு தூரம் போகணும், அது வரைக்கும் அவன் வந்து என்ன மைண்ட் செட்ல இருப்பான்னு தெரியலன்னு. அதனால அவங்ககிட்ட சொல்லல. என்னால அவன் முன்னாடி ஃபீலும் பண்ண முடியல, என்னால அவன் முன்னாடி அழவும் முடியல. ஒரு வாட்டி தனியா நான் ராம் கிட்ட ரூம்குள்ள வந்து நான் வந்து ராம்கிட்ட அழுவேன், தனியா பாத்ரூம்குள்ள போய் அழுறது. ஏன்னா என்னால வந்து அதை ப்ராசஸும் பண்ண முடியல, அது வெளிப்படையா சொல்லவும் முடியல. அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த வர ஒரு 6-7 ஹவர்ஸ் எப்படா போவோம், எப்போ போய் பார்ப்போம் அப்படின்னு இருந்தது. பட் அது நாங்க என்னென்னமோ பேசி ஃபுல்லா நாங்க அவங்கள பத்தி தான் பேசிட்டு வந்துட்டோம். நம்ம இப்படி பண்ணுவோம்ல, அப்படி பண்ணுவோம்ல, அவங்க இந்த மாதிரி நம்ம கூட வருவாங்கல்ல அப்படின்லாம். அப்படிதான் வந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டோம் நாங்க, நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்து இப்ப அவங்க வீட்டுக்கு போகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ராமு குகனும் ஒன்னா போட்டோம், நான் ஸ்வேதா கூட வரேன். ஏன்னா பைக்ல தான் இருக்கு. ராமு குகனும் ஒன்னா போட்டோம், நான் ஸ்வேதா கூட ஆட்டோல வரேன் அப்படின்னா. என்ன சரி அவளை தனியாவும் எப்படி அனுப்புறத ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஆட்டோல வரோம். ஆட்டோல இங்க வந்து எடுத்த உடனே எங்க 2 பேருக்கும் சொல்ல முடியாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப போவோம், பட் அவங்க அங்க இருக்க மாட்டாங்க வீட்டுல. நம்ம அவங்க இல்லாத அந்த, ஏன்னா அந்த வீடுனாலே அது அவங்க இருந்தாதான் அந்த வீடு. இப்ப வரைக்கும் அந்த வீட்டுக்கே எங்களுக்கு போக பிடிக்கல. ஏன்னா உள்ள போன உடனே நாங்க அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுவோம், அவங்க எங்களை பார்த்தோன்னே வெளியே ஓடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இப்ப அவங்க இல்லாத அந்த வீட்டுக்கு போகணுன்றதை எங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. ரொம்ப கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த தெருவோட கார்னர்ல வந்து இந்த பெருசா ஒரு பேனர் வைப்பாங்கல்ல, அந்த பேனர் கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த பேனர் தான், அந்த பேனர் பார்த்துட்டு சுத்தமா முடியல. அந்த மாதிரி ஒரு பேனர்ல அவங்க போட்டோ வந்து பார்ப்போம் அப்படின்றதே சுத்தமா எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அந்த பேனர் பார்த்து பிரேக் ஆனவங்க தான் அதுக்கப்புறம் போய் அந்த ஐஸ் பாக்ஸ்லாம் அவங்கள வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஐஸ் பாக்ஸ்ல போய் அவங்கள பார்க்கறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு. அந்த பக்கமே எங்களால் போக முடியல. நான் அம்மாட்ட சொல்கிறேம்மா இல்லைம்மா பார்க்க முடியலம்மா, அந்த மாதிரி பார்க்க முடியலம்மா, வேணாம்மா, வரல அப்படின்னு. அம்மாவும் பாரு அவங்க போயிடுவாங்க, இதுக்கப்புறம் அவங்கள நீ நினச்சாலும் பார்க்க முடியாது பாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் அவங்கள பார்த்தோம். ஸோ அதனால எங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சரி அவங்க இருப்பாங்க, அவங்க திரும்ப வந்துருவாங்கன்றது தான் இருந்ததே தவிர இப்ப வரைக்கும் எங்க யாருக்குமே அவங்க இல்லைன்ற ஃபீலிங்கே இல்லை. இப்பவே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு பேசும்போது தான் எங்களுக்கு மறுபடியும் அந்த எமோட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு அவங்க இருக்காங்க, எங்க கூட தான் இருக்காங்க, அவங்க வாய்ஸ் எல்லாம் எங்களுக்கு கேட்கும். இது தெரியல நீங்க நம்புவீங்களா என்னன்னு, அவங்க வாய்ஸ் எங்களுக்கு கேட்கும். ஆக்சுவலா எனக்குமே வந்து அவங்களோட பிரசன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல ஃபீல் ஆயிருக்கு. லைக் என்னன்னா அவங்க வந்து படியில இறங்கி வரும்போது வந்து ஒரு சத்தம் கேட்கும், அவங்க கையில வந்து மோதிரம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஹேண்ட் ரெயில் பிடிச்சி தான் இறங்குவாங்க. ஸோ டிக் டிக் டிக்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம்லாம் வந்து அப்பப்போ கேட்குது. ஸோ இது வந்து சூப்பர் நேச்சுரலா இல்லை அது எங்களோட ஃபீலா இல்லை எங்களோட இதான்றது தெரில. பட் ஆனால் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நாங்கள் நம்புறோம். அவங்க இறந்ததுக்கு அப்புறமே நடுவில் நான் ஒரு 1 வீக் பெங்களூர்ல தனியாக தான் இருந்தேன். ஏன்னா இவளுக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ராமுக்கும் ஒர்க் இருந்துச்சு, நான் தனியாக தான் இருந்தேன். எப்பவுமே இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நான் பாத்ரூம் கூட தனியாக போக மாட்டேன். நான் ஏதோ வாடான்னு யாரும் ஸ்ட்ரீட்ல யாராவது இறந்தாலும் சரி, பட் அங்கே இருக்கேன், எனக்கு ஒரு பிரசன்ஸே ஃபீல் ஆகுது. கரண்ட் நடுவில் போச்சு, ஃபுல் இருட்டுல நான் இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு இருந்துமே எனக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் எனக்கு இருக்கா மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர ஒரு பயப்படணும் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து அவங்க கூடவே இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் எப்பவுமே சொன்னேன் ராம்கிட்ட, என்னடா என்ன வேணா நடக்கட்டும், நம்ம சம்பாதிச்சது எல்லாத்தையும் இழந்தாலும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, என்னை சுத்தி எனக்கு க்ளோஸா இருக்கவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகவே கூடாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதனால இவங்க போனதுமே எங்களுக்கு ப்ராசஸ் இப்போ ஆக்சுவலி அவங்க இறந்து 1 மந்த் ஆக போகுது. உங்களுக்கு நாங்கள் சொன்னதே கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு அந்த க்ரீவன்ஸை ப்ராசஸ் பண்ணவே எங்களுக்கு டைம் ஆச்சு. இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு. அவங்க வயசாகி தான் இறந்துருக்காங்க, பட் ஸ்டில் அதே எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல. அம்மா டெய்லி எப்போவுமே அழுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹெவியாக தான் இருக்குது. நாங்கள் எங்கேயாவது போனாலும் சரி, பீச்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு போகணும் அப்படின்னா வந்து எங்கேருந்து வருவாங்க, பீச் கூட்டு போடுவாங்க. எனக்கு பீச்னாலே பிடிக்காது. ஃபாரின் போனாலுமே நான் ராம்கிட்ட சொல்லிட்டேன், பீச் வேணாண்டான்னு நான் ராம்காக தான் போவேன். ஸோ இங்கே வந்து பீச் போகிறனால இது அவங்களுக்காக தான். அவங்களுக்கு போயிட்டு நாங்கெல்லாம் வரோமான்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு போய் தண்ணியில் கால் நினச்சிட்டு நிற்பாங்க. அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி இப்போ திடீர்னு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திடீர்னு இல்லை அவங்க அப்படின்னு எங்களுக்கு அது
இப்போ வரைக்கும் எங்களுக்கு அது ப்ராசஸே ஆகலை எங்கள் மைண்டில். நாங்கள் இன்னும் ஸ்டில் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்களும் கோப்பப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறோம், நாங்கள் வெளியே போகிறோம், நிறைய எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் ஸ்டில் அந்த ஒரு கிரீவன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலி மெயினாக இதுக்காக தான் வந்து நாங்கள் வீடியோவில் பேச மாட்டோம்னு சொன்னது. ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் நிறைய பேர் வந்து ஜென்யூனாக கேட்குறீங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு. ஒரு சிலர் புரிஞ்சுக்காம பேசுறீங்க, என்னன்னு கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. அதை பற்றி பேசுறது நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்து பேசுகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப பிரேக் டவுன் ஆகக்கூடாது, உள்ளேயே மைண்டில் வேறு எதையோ யோசிச்சு இல்லை ஃபீல் பண்ணக்கூடாது, பிரேக் டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் பேசுகிறோம். ஸோ அதனால ஒருத்தவங்க இறந்துருக்காங்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை, அது இந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய லாஸு. ஸோ ஜென்ரலாக பேசுகிறோம், கொஞ்சம் அதையும் யோசிச்சு பேசுங்க. வெளியே நம்ம எவ்வளோ காட்டுறோன்னு தெரியாது, பட் உள்ளே என்னென்ன எல்லாரும் கோ த்ரூ பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இறந்து எத்தனை வருஷமாக வேணா இருக்கட்டும். ஸோ நீங்கள் கேட்ட அந்த வீடியோ இதுதான். நாங்கள் வந்து நம்புகிறோம் ஆன்ட்டியோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எப்போவுமே எங்களுக்கு இருக்கும்னு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கூட இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆர்ஜின்ஸை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, அப்பா அந்த மாதிரி வீடியோ பார்த்தேன்ப்பா, என்னப்பா வீடியோ போட்டு 10 நாள் ஆகுது, எல்லாரும் வீடியோ கேட்பாங்கல்ல, போடுங்க சீக்கிரம் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அவங்க எந்த அளவுக்குன்னா யூனிவர்சல் ஆன்ட்டி ஆயிட்டாங்க. எல்லாருமே என்கிட்ட சொல்றதும் அதுதான், ஆன்ட்டி 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 என்ன ஆன்ட்டிக்கு என்னாச்சு, ஆன்ட்டிக்கு என்னாச்சு அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள நிறைய பேருமே அவ்வளவு தூரம் அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கீங்க. அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். எங்க மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ரீசன் அவங்களும் அங்கிளும் வந்து பயங்கர க்ளோஸா இருந்தாங்க முன்னாடியே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் என்னன்னா அவங்க வந்து சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா அங்கிளோட போட்டோ வாங்கி கொஞ்ச நேரம் அவங்க மேல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஸோ அவங்க இப்போ வந்து நாங்களே கிண்டல் பண்ணிருப்போம், இப்போ அவங்க ஜாலியா ஹனிமூன் கொண்டாடிட்டு இருப்பாங்க, அவங்க 2 பேரும் நல்லா பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அவங்க வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவில் வர்றதே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வீடியோவில் அப்பியர் ஆகுறது, என்னையும் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ இது. அவங்க எங்கே இருந்தாலும் இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பை.